வணக்கம். தேர்தல் நேரம் வந்துட்டாலே போதும். நாம டிவிலையும் பேப்பர்லயும் பாக்குறோம், இத்தனை கோடி ரூபாய் பணம் பிடிப்பட்டது, அத்தனை கோடி பறிமுதல் செஞ்சாங்கன்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த சோதனைகளால தங்களோட அன்றாட தேவைகளுக்காக பணம் எடுத்துட்டு போற சாதாரண மக்கள் இவ்ளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு பொதுமகனோட குரலா இந்த சிஸ்டத்தை எப்படி இன்னும் பெட்டரா, இன்னும் மனிதாபிமானத்தோட மாத்தலான்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, இந்த முழு பிரச்சனையோட மையக்கருத்தையும் இந்த ஒரு வரியில அழகா சொல்லிடலாம். பாருங்க, நாங்க தேர்தலுக்கு எதிரானவங்க இல்ல, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறக்கு தான் எதிரானவங்க. நாங்க சோதனைக்கு எதிரானவங்க இல்ல, ஆனா எங்களை துன்புறுத்துறதுக்கு தான் எதிரானவங்க. இதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு சாமானியனோட மனநிலையா இருக்கு. அவங்க கேக்குறது ஒரு நியாயமான வெளிப்படையான சிஸ்டம், தேவையில்லாத தொந்தரவுகள் இல்ல. இந்த பிரச்சனையில நாம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரோட் செக்கிங் அப்போ ஏற்படுற நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் தான். மக்கள் அதிகாரிகளை பார்த்து முதல்ல கேக்குற கேள்வி என்ன தெரியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு இருட்டான ரோட்ல உங்க காரை நிறுத்திட்டு ஒரு குரூப் நாங்க எலெக்ஷன் ஸ்குவாட்னு சொன்னா, அவங்க உண்மையிலேயே அதிகாரிகள் தானா இல்ல போலியான நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா டூப்ளிகேட் ஐடி கார்டெல்லாம் ரொம்ப சுலபமா கிடைக்கிற இந்த காலத்துல இது ரொம்பவே முக்கியமான கேள்வி. ஒருவேளை நீங்க ஏமாந்து தப்பான ஆளுங்க கிட்ட உங்க பணத்தை கொடுத்துட்டா அதுக்கு யாரு பொறுப்பு? ஆனா இந்த பயத்தை நம்பிக்கையா மாத்த ஒரு ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜி தீர்வு இருக்கு. ஒவ்வொரு அதிகாரிக்கும் நம்ம ஆதார் கார்டு மாதிரி ஒரு பாதுகாப்பான QR கோட் போட்டு டிஜிட்டல் ஐடி கார்டு கொடுக்கணும். மக்கள் அதை அவங்க மொபைல ஸ்கேன் பண்ணா போதும், உடனே ஒரு அதிகாரப்பூர்வ ஆப்ல அது அதிகாரியோட போட்டோ, பேரு, பதவி எல்லா விவரங்களும் வந்துடணும். இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தா வெளிப்படைத்தன்மை தானா வந்துடும், மக்களோட ஒத்துழைப்பும் நிச்சயமா கிடைக்கும். சரி, இப்போ அடுத்த பெரிய தலைவலிக்கு வருவோம். உங்ககிட்ட இருக்கிறது உண்மையான நேர்மையான பணம், ஆனா அத பறிமுதல் செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது? இந்த கேள்விதான் எல்லா மக்களையும் குழப்பத்துல அழுத்துது. மக்கள் எதுக்காக இவ்ளோ பணத்தை கையில எடுத்துட்டு போறாங்க? ஒரு நிலம் வாங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கா? இல்ல ஹாஸ்பிட்டல்ல ஒரு அவசர சர்ஜரிக்கு டெபாசிட் கட்ட வேண்டியிருக்கலாம்? பிள்ளைங்களோட காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இல்ல ஒரு சின்ன தொழில் தொடங்க முதலீடா கூட இருக்கலாம். இது மாதிரி நூத்துக்கணக்கான நியாயமான காரணங்கள் இருக்கு. இந்த தேவைகள்லாம் தேர்தலுக்காக காத்திருக்காது இல்லையா? ஆனா இந்த நேர்மையான பணம் தான் பெரும்பாலும் சோதனையில சிக்கி மக்களை அலைய வைக்குது. இந்த ஸ்லைட்ல பாருங்க, இப்போ இருக்கிற குழப்பமான சிஸ்டமுக்கும் நாம உருவாக்கக்கூடிய ஒரு தெளிவான சிஸ்டமுக்கும் உள்ள வித்தியாசத்தை. உங்க பணத்தை வாங்கின உடனேயே உங்க ஆதார் எண்ணோடு லிங்க் பண்ண ஒரு டிஜிட்டல் ரசீது உங்க மொபைலுக்கு SMS-ஆ வந்தா எப்படி இருக்கும்? அந்த பணத்தை திரும்ப வாங்க நீங்க எந்த ஆபீஸ்க்கு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு எல்லா விவரமும் அதிலே இருந்தா மக்களோட அலைச்சலும் டென்ஷனும் எவ்ளோ குறையும். அடுத்து நாம இன்னும் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு போகலாம். இந்த கடுமையான விதிகள் சில சமயம் அவசர நேரங்கள்ல பெரிய ஆபத்துக்களை கூட ஏற்படுத்துது. ஏன்னா தேர்தலுக்காக வாழ்க்கை நின்னுடுறதில்ல. இது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு உயிர் ஆபத்துல இருக்கு, அதுக்காக ஹாஸ்பிட்டல்ல கட்ட வேண்டிய பணத்தை ஒரு செக் போஸ்ட்ல பறிமுதல் பண்ணிட்டா என்ன ஆகும்? ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியமான அந்த நேரத்துல இந்த தாமதம் ஒரு உயிரையே கூட பறிச்சிடலாம் இல்லையா? அப்போ சட்ட திட்டங்கள் மனித உயிர்களை விட பெருசா? இதுக்கு ரொம்ப எளிமையான மனிதாபிமானமான ஒரு தீர்வு இருக்கு. அந்த தேர்தல் அதிகாரிங்க நேரடியா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி பேஷண்டோட விவரங்களையும் மருத்துவ செலவையும் உறுதி செய்யலாம். அது உண்மையான அவசரம்னு தெரிஞ்சா சில நிபந்தனைகளோட அந்த பணத்தை உடனே விடுவிக்கலாம். இதனால சட்டமும் பாதுகாக்கப்படும், உயிரும் காப்பாற்றப்படும். இதுவரைக்கும் நாம சாதாரண மக்கள் படுற கஷ்டங்களை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த பகுப்பாய்வோட மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். ஒருவேளை நாம எல்லாரும் பிரச்சனையை விட்டுட்டு எங்கேயோ தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோமா? இந்த நம்பரை பாருங்க. இந்தியாவுல 100 கோடிக்கும் அதிகமான சாதாரண மக்கள் இந்த மாதிரி திடீர் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஒவ்வொரு தேர்தல்லையும் கோடிக்கணக்கான மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. இந்த பெரிய நம்பரை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்பரை பாருங்க. தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டோன்னா இங்க இருக்கிற முக்கிய அரசியல் கட்சிகளும் அதோட முக்கிய நிர்வாகிகளும் சேர்த்து ஒரு 100-200 பேர் தான் இருப்பாங்க. ஒரு பக்கம் 100 கோடிக்கும் மேல மக்கள், இன்னொரு பக்கம் வெறும் சில 100 பேர். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளோட கவனம் தப்பான இடத்துல இருக்கு. கோடிக்கணக்கான பொதுமக்களை சோதனை போட்டு கஷ்டப்படுத்துறத விட்டுட்டு இந்த குறிப்பிட்ட சில கட்சிகளையும் அவங்க நிர்வாகிகளையும் மட்டும் ரொம்ப கண்டிப்பா கண்காணிச்சா சட்டவிரோத பணப்புழக்கத்தை ஈஸியா தடுத்துட முடியாதா? இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு. அதுதான் புலனாய்வு வழி நடத்தும் அமலாக்கம். அதாவது கண்ணை மூடிட்டு எல்லாரையும் செக் பண்றதுக்கு பதிலா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், டேட்டா இதெல்லாம் வச்சு சட்டவிரோத பணம் எங்கிருந்து வருதுன்னு அதோட மூலத்தை மட்டும் குறி வச்சு தாக்குறது. போன தேர்தல் டேட்டாவை பார்த்தா பொதுமக்கள் கிட்ட இருந்து பெருசா பணம் பிடிபடலன்னு தெரிஞ்சா திரும்ப திரும்ப அவங்கள செக் பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? சரி, இதுவரைக்கும் பிரச்சனைகளை பார்த்தோம்.
இப்போ ஒரு நல்ல நம்பிக்கையான பகுதிக்கு வருவோம். இந்த தேர்தல் கண்காணிப்பு முறைய எதிர்காலத்துல எப்படி ஒரு சிறப்பான சிஸ்டமா மாத்தலான்னு ஒரு விரிவான திட்டத்தை இப்ப பார்க்கலாம். இதுல முதப்படி முழுமையான வெளிப்படைத்தன்மை. இதுக்காக ஒரு பொதுவான தேர்தல் வெளிப்படைத்தன்மை டேஷ்போர்டு உருவாக்கணும். எந்த மாநிலத்துல, எந்த மாவட்டத்துல, எந்த தேர்தல்ல, எந்த கட்சிகிட்ட இருந்த எவ்வளவு பணம் பிடிபட்டதுன்னு எல்லா டேட்டாவும் அதுல பொதுவா இருக்கணும். இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அடுத்த தேர்தல்ல எங்க சோதனைகளை அதிகப்படுத்தணும், எங்க குறைக்கணுங்கிறத துல்லியமா முடிவு பண்ணலாம். 2வது, கட்சிகளை பொறுப்பேற்க வைக்கணும். அதுக்கு ஒரு 3 ஸ்ட்ரைக் விதி கொண்டு வரலாம். ஒரு கட்சி முதல் தடவை ஓட்டுக்கு பணம் கொடுத்து பிடிபட்டா கடுமையான அபராதம். 2வது தடவையும் அதே தப்ப செஞ்சா அந்த கட்சியோட ஸ்டார் பேச்சாளர்கள் பிரச்சாரம் செய்ய தடை. 3வது தடவையும் தொடர்ந்தா அந்த கட்சியோட அங்கீகாரத்தையும் ரத்து பண்றது, சின்னத்தை முடக்கிறதுன்னு கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் உண்மையான பயம் வரும். 3வது ரொம்ப முக்கியமானது, குடிமக்களோட கண்ணியத்தை பாதுகாக்கணும். சோதனைகள் கண்டிப்பா தேவைதான், ஆனா அதை மரியாதையா நடத்தணும். அதிகாரிகள் மக்கள் கிட்ட கண்ணியமா பேசணும். பெண்கள் இருக்கிற வண்டியை செக் பண்ணும்போது ஒரு பெண் அதிகாரி கண்டிப்பா கூட இருக்கணும். வயசானவங்களுக்கும் அவசரமா போறவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். சட்டத்தை அமல்படுத்துறதுனா மக்களை அவமானப்படுத்துறது இல்ல. கடைசியா ஒரு ஆழமான கேள்வியோட இதை முடிச்சுக்கலாம். நம்மளோட நோக்கம் பணத்தை பிடிக்கிறதா இல்ல சரியான பணத்தை மட்டும் பிடிக்கிறதா? எவ்வளவு கோடி ரூபாய் பறிமுதல் செஞ்சோங்கிறத வச்சு வெற்றியை தீர்மானிக்கணுமா இல்ல நம்ம சோதனைகள் எவ்வளவு துல்லியமா இருந்துச்சுங்கிறத வச்சு தீர்மானிக்கணுமா? இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய கேள்வி.